முக்கிய செய்தியை பார்க்கின்றோம். சாம்சங் தொழிலாளர்கள் 15 நாட்களுக்கு மேலாக போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். 16வது நாளாக இன்று உள்ளிருப்பு போராட்டம் நடத்தி வரக்கூடிய சூழ்நிலையில் 3 பேர் பணியிடை நீக்கத்திற்காக இத்தனை நாட்கள் போராட்டம் நடைபெற்று வரக்கூடிய நிலையில் மேலும் 14 பேர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருப்பதாக அண்மை செய்தி அறிய முடிகிறது. கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் பூபாலன் இணைப்பில். பூபாலன், உங்கள் விவரம். கண்டிப்பாக கோபால், காஞ்சிபுரம் மாவட்டம் அடுத்த சுங்கசத்திரம் பகுதியில் இயங்கி வரக்கூடிய சாம்சங் தொழிற்சாலையில் பல்வேறு கட்ட போராட்டங்கள் மத்தியில் சிஐடி தொழிற்சங்கமானது அங்கீகரிக்கப்பட்டது. இந்த நிலையில் தொழிற்சாலை நிர்வாகமானது தொழிலாளர்களை தொடர்ந்து ஒரு தனி யூனியனை ஏற்படுத்தி அதில் இணைய வேண்டும், தொழிற்சங்கத்திலிருந்து விலக வேண்டும் போன்ற நிபந்தனைகளை முன்வைத்துள்ளது. இதனால் தொழிலாளர்கள் தொழிற்சாலை நிர்வாகத்தை அணுகியுள்ளனர். இதனை காரணத்தை காட்டி தொழிற்சாலை நிர்வாகமானது சிஐடி தொழிற்சங்கத்தை சேர்ந்த 3 நிர்வாகிகளை பணியிடம் நீக்கம் செய்து உத்தரவிட்டிருந்தது. அதனை கண்டித்து சக தொழிலாளர்கள் இன்று நாள் வரை தொடர்ந்து 16 நாட்கள் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். அதாவது அவர்கள் மீண்டும் பணியில் ஈடுபட வேண்டும் என்பதை வலியுறுத்தி தொடர்ந்து உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர். இந்த நிலையில் இன்று புரொடக்ஷனில், அதாவது உற்பத்தி பொருளில் எந்த பாதிப்பு ஏற்படக்கூடாது என்பதற்காக தொழிற்சாலை நிர்வாகமானது ஒப்பந்த ஊழியர்களை பணியில் அமர்த்தி உற்பத்தினை செய்து வந்தது. இந்த நிலையில் தொழிலாளர்கள், அதாவது உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள தொழிலாளர்கள் சட்டவிரோதமாக இந்த உற்பத்தி பொருட்கள் தயாரிக்கப்படுகிறது என்று கொந்தளிப்புடன் ஒப்பந்த ஊழியர்களை தடுத்து அந்த உற்பத்தினை தடுத்தனர். இதனால் இன்று காலை தொழிற்சாலை வளாகத்தில் சற்று பரபரப்பு ஏற்பட்டிருந்தாலும் கூட போலீசார் தரப்பு பேச்சுவார்த்தையில் தொழிலாளர்கள் அங்கிருந்து சென்று மீண்டும் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த நிலையில் தற்போது பார்த்தோம் என்றால் தற்போது தொழிற்சாலை நிர்வாகமானது 14 பேரை சஸ்பெண்ட் செய்துள்ளது. அதாவது அந்த 3 பேர் தவிர தற்போது இப்ப 14 பேரை சஸ்பெண்ட் செய்துள்ளதால் தொழிலாளர்கள் மத்தியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது கோபால். மேலும் என்றால் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்ட ஏராளமான தொழிலாளர்கள் தற்போது தொழிற்சாலை வளாகத்தில் விட்டு வெளியேறிவிட்டதாகவும் தகவலானது தற்போது வெளியாகி இருக்கிறது. மேலும் அடுத்த கட்ட போராட்டங்கள் வீரியமாக இருக்கும் என்று தகவல் தெரிவித்திருக்கின்றனர். இது கடந்த வருடம் 30 நாட்களுக்கு மேலாக போராடி சிஐடி தொழிற்சங்கத்தை அங்கீகரித்து மீண்டும் பணியில் ஈடுபட்டவர்கள் மீண்டும் இது போன்ற போராட்டத்தில் ஈடுபட்டு உள்ளது. ஒரு 30 நாட்களை இது மீண்டும் கடந்து போராட்டத்தில் ஈடுபடுவார்களா, அதே போன்று இப்போ சஸ்பெண்ட் செய்துள்ள தொழிலாளர்களை மீண்டும் பணியில் அமர்த்தப்படுவார்களா என்று ஒரு கேள்விக்குறியானது எழும்பி வருகிறது கோபால். நன்றி பூபாலன், அண்மை விவரங்களுக்கு நன்றி.